அல்லது நமது மனங்களை திருடப் போகிறாரா என்று பார்க்கலாமா? ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஜென்மாஷ்டமி ப்ரோக்ராம பார்க்க கூடி இருக்கும் அனைவரையும் நான் பின்னோக்கி பல யுகங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டுட்டு போக போறேன். நம்ம எங்க போக போறோம் தெரியுமா? வேற எங்கும் இல்ல, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சின்ன குழந்தையா தவழ்ந்த விருந்தாவனத்துக்கு போக போறோம். நம்ம நந்த கோபரோட வீட்டுக்கு போக போறோம். இன்னைக்கு கிருஷ்ணர் என்னென்ன லீலை செய்ய போகிறார் என்று பார்க்கலாமா? காட்சி 1. ஒரு காலை பொழுது பாலை அடுப்பில் வைத்தபடி யசோதா அம்மா வெண்ணெயை கடைந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நமது கண்ணன் வருகிறான். பசிக்கிறதா? இங்கே வா. சின்னக்கண்ணன் எவ்வளவு அழகாக இருக்கிறான். அவன் கண்கள் நட்சத்திரங்கள் போல் பிரகாசிக்கிறன. எவ்வளவு மென்மையாக இருக்கிறது. அடுப்பில் பால் வைத்தேனே, மறந்தே போய்விட்டேன். நீ இங்கேயே இரு, அம்மா ஒரே கணத்தில் திரும்பி வருகிறேன். நான் இன்னும் பாலே குடிச்சு முடிக்கல. என்னை விட பால் முக்கியமா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அவனுக்கு பயமே கிடையாது. யசோதாம்மா வந்தா அவ்வளவுதான். எங்கே போனான்? கண்ணா, எங்கே போய்விட்டாய்? கண்ணா, கிருஷ்ணா. கிருஷ்ணா, நீ வெண்ணெய் பானையை உடைத்து அதில் இருக்கும் வெண்ணெயை இந்த குரங்குகளுக்கும் கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாய் பார். யசோதா அம்மாவின் கோபத்தை பார்த்த கண்ணன் மிகவும் பயந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் ஓட ஆரம்பித்து விட்டார். வீடை சுற்றி ஓட ஆரம்பித்தார். யசோதா அம்மாவும் பின்னாடியே ஒரு குச்சியை எடுத்து விரட்ட ஆரம்பித்தாள். போதும் போதும், உன் குறும்புக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. இரு, உன்னை கட்டி போடுகிறேன், வா. அப்பொழுதுதான் நீ வழிக்கு வருவாய். கண்ணனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணிய யசோதா ஒரு கயிற்றை எடுத்து ஒரு பெரிய உரலில் கண்ணனை கட்ட முயல்கிறாள். இன்னும் கயிறு பத்தவில்லையே. என்ன ஒவ்வொரு கயிறு அளவும் குறைகிறதே. யசோதா அம்மா, நீங்க பிருந்தாவனத்துல இருக்கிற எல்லா கயிறையும் கட்டினாலும் அது போதாது. நம்ம கண்ணன் தானே மாய விட்டுறக்காரன் ஆயிற்றே. அவனை அதட்டி எல்லாம் பணிய வைக்க முடியாது. அன்புக்கு மட்டும்தான்
முடியாது. கிருஷ்ணா, கண்ணா, கிருஷ்ணா, எங்கே போனாய்? கண்ணா, கண்ணா, கிருஷ்ணா. அந்த நாராயணன் தான் என் பிள்ளையை காப்பாற்றினார். பெரிய யோகிகள் கூட அவரை அடைய முடியாது. ஆனால் உங்கள் அன்பு அவரை கட்டிவிட்டது. வயிற்றை சுற்றி கயிற்றால் கட்டப்பட்டதால் இன்று முதல் நம்முடன் கண்ணன் தாமோதரன் என அழைக்கப்படுவான். சரி சரி. नमामीश्वरं सच्चिदानन्दरूपं लसत्कुण्डलं गोकुले व्राजमानं नमामीश्वरं सच्चिदानन्दरूपं लसत्कुण्डलं गोकुले व्राजमानं यशोदामियोलोकलादवमानं परां पृष्ठमत्यन्ततो धृतगोप्य यशोदामियोलोकलादवमानं परां पृष्ठमत्यन्ततो धृतगोप्य नमामीश्वरं सच्चिदानन्दरूपं लसद्गोप्य